we are going to see sine formula. This is the sine formula. A by sine A is equal to B by sine B is equal to C by sine C is equal to 2R. R is the circumradius of the triangle. எப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா, to find an angle if two sides and one angle which is not included by them are given. So angle find out பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, அதில் two sides உடைய மெஷர்மெண்ட் கொஸ்டினில் கொடுத்துருக்கணும் அண்ட் one angle இதோடைய மெஷர்மெண்ட்டும் கொடுத்துருக்கணும். இந்த ஆங்கிள் நிச்சயமாக இந்த ரெண்டு சைடுக்கும் இன்க்ளூட் ஆகியிருக்கக்கூடாது. ஓகே, ஸோ வேற ஒரு ஆங்கிள் தான் அவங்க கொடுத்துருக்கணும். அண்ட் தென் to find a side if two angles and one side which is opposite to one of the given angles are given. அதாவது இப்போ சைட் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அவுட் ஆஃப் த 3 sides ஏதோ ஒரு சைட் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அப்போ என்னென்ன மெஷர்மெண்ட் கொஸ்டினில் கொடுத்துருக்கணும்னா, you must know any two angles and one length of the side. இந்த சைடோடைய மெஷர் இந்த ரெண்டு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதோடைய ஆப்போசிட் சைடு ஏதாவது ஒரு ஆங்கிளுக்கு எதிர்பக்கமாக அந்த சைடோடைய மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கணும். ஸோ ஒன்லி தோஸ் cases you can apply the sine formula. Okay, now let's see the proof of sine formula. இப்போ இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். We are going to take 3 types of triangles. Okay, acute angle triangle. ஸோ அந்த ட்ரையாங்கிள் எப்படிலாம் இருக்கலாம், அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கலாம், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கலாம், அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கலாம். Now let's take an acute angle triangle. அதுக்கு நமக்கு circum தேவை. Draw a triangle ABC. A, B. இங்கே Bன்றது மென்ஷன் பண்ணலை, you mention. Okay, ABC. And draw a circle which passes through the 3 vertices of the triangle. ஏக்கு எதிர்பக்கமாக இது ஆங்கிள் ஏன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிறது ஏ அண்ட் இது சி. இதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிறது சின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இது கேபிட்டல் பினா இதோடைய லென்த் என்னது, ஸ்மால் பி. இப்போ எப்படியும் நமக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தேவை. பிகாஸ் சைன்லாம் உங்களுக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோடைய தான் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் தான் தெரியும். பிகாஸ் சைன் தீட்டாங்கிறது ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டேனியஸ். ஸோ உங்களுக்கு எப்படியோ ஒரு ரைட் ட்ரையாங்கிள் இதே சர்க்கிள்லேருந்து நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். நவ் ப்ரொடியூஸ் அ லைன். இது பிஓ. இங்கேருந்து இன்னும் ப்ரொடியூஸ் பண்ணுங்க, டி ஜாயின் பண்ணுற மாதிரி. ஸோ நவ் திஸ் இஸ் அ டயாமீட்டர். அண்ட் இங்கேருந்து இந்த 2 எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இங்கேருந்து இன்னொரு 2 லைன்ஸ் ட்ரா பண்ணுங்கள் சர்க்கிளை டச் பண்ணுற மாதிரி. ஸோ நீங்கள் படிச்சிருக்கீங்க ஆங்கிள் இன் அ செமி சர்க்கிள் இஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இங்கே நீ பாயிண்ட், இங்கே ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்து நீ அதை ஜாயின் பண்ணாலும் அதுவும் எப்படி தான் இருக்க போகுது, ரைட் ட்ரையாங்கிளாக தான் இருக்க போகுது. பிகாஸ் வி நீட் ரைட் ட்ரையாங்கிள். ஏன்னா சைன்லாம் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைப்போட்டேனியஸ். ஸோ அதெல்லாம் சொல்கிறதுக்கு நிச்சயமாக ரைட் ட்ரையாங்கிள் தேவை. அண்ட் இது ஒரே லைன் மேலே அமைஞ்ச 2 ட்ரையாங்கிள். ஸோ இதுவும் நீங்கள் ஜாமெட்ரியிலலாம் படிச்சிருக்கீங்க. திஸ் இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் மேலே அமைஞ்ச இந்த 2 ட்ரையாங்கிள் இதோடைய ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கும். நீங்கள் நிறைய இப்படி ஜாயின் பண்ணலாம். ஸோ எல்லா ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும். அதனால் ஆங்கிள் ஏ இதோடைய ஆங்கிளும் இங்கே இருக்கிற ஆங்கிளும் சேமாக இருக்கும். அண்ட் சர்க்கம் ரேடியஸ் நம்ம ஆர்னு அசியூம் பண்ணியிருக்கோம், ஆர். அப்போ இங்கேருந்து ஒரு ஆர். இப்போ இதோடைய ப்ரூஃப் எப்படி இருக்க போகுதுன்னா, வி ஆர் கோயிங் டு யூஸ் சைன் ஏ. இது ஏ. சைன் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட், அதாவது ஏ divided by hypotenuse which is 2r. அப்போ sin A is equal to A by 2r. பாருங்க, sin A is equal to A by 2r. ஸோ இது இன்னும் sin A டினாமினேட்டர் கொண்டு வாங்க, 2r லெஃப்ட் சைடுடைய நியூமரேட்டர் கொண்டு வாங்க. therefore we have A by sin A is equal to 2r. இங்கே நம்ம சொன்ன விஷயங்கள் தான் இங்கே இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கேஸ் 2. ஆங்கிள் A is a right angle. ஸோ ரைட் ட்ரையாங்கிள் ஒன்று அசியூம் பண்ணிக்கோங்க. ட்ரா அ ட்ரையாங்கிள் ஏபிசி. ரைட் ட்ரையாங்கிள் ஏபிசி, இது ரைட் ட்ரையாங்கிள். அண்ட் ட்ரா அ சர்க்கிள் ஸோ தட் இட் ஷுட் பாசஸ் த்ரூ ஆல் த 3 vertices. அண்ட் நிச்சயமாக பிசி தான் டயாமீட்டராக இருக்கும். பிகாஸ் டயாமீட்டரோட எண்ட் பாயிண்ட்ஸ்ல இருந்து சர்க்கிளை டச் பண்ணுற மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணுவீங்க இல்லையா, ஜாயின் பண்ணுவீங்களே லைன்ஸ், அந்த இடம் நிச்சயமாக ரைட் ட்ரையாங்கிளாக இருக்கும். பிகாஸ் யூ ஹவ் learnt that angle in a semicircle is a right angle படிச்சிருக்கீங்க. So obviously this is a right triangle. Okay, and இங்கே ஏன்னு இருக்கு இல்லையா, இதுக்கு ஆப்போசிட் சைடுடைய லென்த் எப்படி இருக்கும், இது ஃபுல்லாக ஏ. அண்ட் திஸ் இஸ் அ ரேடியஸ் கேபிட்டல் ஆர், இதுவும் ரேடியஸ் கேபிட்டல் ஆர். அண்ட்
ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் நீங்கள் யூஸ் பண்ண மாதிரி இது பி ஸ்மால் பி, இதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிறதுனால இது சி. ஸோ இதோடைய ப்ரூஃபையும் பாருங்கள். கேஸ் 2 angle A is a right triangle. In this case O must be on the side BC of the triangle ABC. Now take A by sin A. So இதோடைய மெஷர் வேணும் நமக்கு. A by sin A is equal to 2R ன்னு கொண்டு வரணும். A. ஸோ ஏன்றது பாருங்க A இதோடைய லென்த் BC உடைய லென்த். ஸோ ரைட் BC. ஓகே. sin A அதாவது ஏங்கிறது 90 டிகிரியில் இருக்கு ரைட் ட்ரையாங்கிள், அதனால sin 90 which is sin 90 is 1. BCங்கிறது 2R. BC இதோடைய லென்த் பாருங்க 2Rன்னு இருக்கு. ஸோ 2R divided by 1. நம்ம ஸ்டார்ட் பண்ணது A by sin A ல ஸ்டார்ட் பண்ணோம். Therefore we have A by sin A is equal to 2R. நெக்ஸ்ட் இந்த தேர்ட் கேஸ். ஸோ இது நல்லா கவனிங்க. obtuse angle triangle னு எடுத்துக்கிறோம். ஸோ obtuse angle triangle A, let A be the obtuse angle triangle. Okay. So ABC, this is a triangle, and draw a circle so that it should pass through all the 3 vertices of the triangle ABC. இந்த ABC உடைய vertices மூணுமே டச் பண்ற மாதிரியான சர்க்கிளை நீங்க draw பண்ணணும். And according to the properties of triangle, இது angle A. இதுக்கு எதிர்பக்கமா இருக்கிறது சைடு உடைய லென்த் என்ன A. So B உடைய எதிர்பக்கம் இந்த சைடு உடைய லென்த் என்ன B. Similarly, this is C. And now you have to produce a line BD. அது O, சென்டர் O வழியாக பாஸ் ஆகணும். ஏன் நமக்கு இந்த டயாமீட்டர் தேவை அப்படின்னா, ஸோ இந்த டயாமீட்டரோட எண்ட் பாயிண்ட்ஸில் இருந்து சர்க்கிளை டச் பண்ண மாதிரி நம்ம லைன்ஸ் ட்ரா பண்ணோம் அப்படின்னா we will get a right angle triangle because sin cos tan எல்லாம் ரைட் ட்ரையாங்கிளில் இருந்து obtain பண்ண முடியும். ஓகே, அதனால நமக்கு ஒரு ரைட் ட்ரையாங்கிள் தேவை. ஸோ we have drawn a right triangle. Okay, and this is a radius R and this is also the radius R. Now see the proof. Angle A is obtuse. Produce BO to meet the circle at D. Produce பண்ணிட்டோம். And இது angle BDC plus angle BAC is equal to 180 degree. So already நீங்க quadrilateralல sum of the opposite sides is 180 degree ன்னு படிச்சிருக்கீங்க. அதுதான் angle BAC. Angle BDC is equal to 180 degree. So we can write angle BDC is 180 minus angle BAC. அப்போ BDC எப்படி எழுதலாம்? 180 minus A ன்னு எழுதலாம். ஸோ இங்கே பாருங்க, இந்த ஆங்கிளை நம்ம எப்படி எழுதலாம்? 180 minus A. பிகாஸ் ஆங்கிள் ஏவையும் இங்கே ஆங்கிள் டியும் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா குவாட்ரிலேட்டரலில் ஆப்போசிட் இந்த ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா 180 கிடைக்கும். அப்போ இதை நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்? இந்த ஆங்கிளை 180 minus A அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். நவ் இப்போ சைனுடைய ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனை நம்ம பார்க்க போகிறோம். வாட் இஸ் அ சைன் தீட்டாவுடைய ரேஷியோ என்ன? ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டேனியஸ். இப்போ இந்த ஆங்கிளுக்கு நம்ம சைன் எடுக்க போகிறோம். சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட், அதாவது இதுதான் ஆப்போசிட் சைட். ஹைப்போட்டேனியஸ்ங்கிறது இதுதான். அப்போ சைன் 180 மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் விச் இஸ் ஏ divided by hypotenuse which is 2R. Sin of 180 minus A is equal to A by 2R. உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். what is sin 180 minus theta? It is sin theta, அதாவது sin A. Therefore we have sin A is equal to A by 2R. That is A by sin A is equal to 2R. So இதே போல in each case we have A by sin A is equal to 2R. இதே போல B by sin B is equal to 2R அப்படின்னு ப்ரூவ் பண்ணலாம். And C by sin C is equal to 2R அப்படின்னு ப்ரூவ் பண்ணலாம். Therefore we have obtained A by sin A is equal to B by sin B is equal to C by sin C is equal to 2R. So இதில் சில நோட்ஸ் பார்க்கலாம் நாம. இப்போ இந்த A by sin A is equal to இங்க 2Rன்னு இருக்கு. ஒவ்வொன்றும் which is equal to 2R. இப்போ இந்த 2 equations-ஐயும் கம்பேர் பண்ணுங்க. A by sin A is equal to B by sin B, which can be written as A by B is equal to sin A by sin B. Okay, this is also a collection of 3 equations. அதே போல A by C எழுதணும்னா sin A by sin C வரும். B by C எழுதணும்னா sin B by sin C. Second subdivision, the law of sines says that the sides of a triangle, sides of a triangle na என்னது? A, B, C are proportional to the sines of their opposite angles. அதாவது A உடைய opposite angle என்ன? This is a triangle and if this is A, B, C and இதுவும்
word, I mean angles A, B, C இருக்கும். இது A and this is B and this is C we assume. So இங்க என்ன கொடுத்திருக்காங்க? The law of sine says that the sides of a triangle are proportional to the sides of their opposite angles. So இங்க A ன்னு இருக்கு. A which is equal to 2R sin A ன்னு எழுதுறோம். இது equivalent-ஆ இருக்கு. Proportional அப்படின்னா the law of sine says that the sides of a triangle, அதாவது ஏன்னு எடுத்துக்கிட்டேன், proportional to the sides of their opposite angles. A உடைய opposite angle என்ன? Capital A. அப்போ sin A. Sin A. So proportional தான் அடுத்தது, which is equal to 2R sin A மாறினது. Okay. Using the law of sines, it is impossible to find the solution to a triangle given two sides and the included angle. So, ரெண்டு sides, ஒரு triangle உடைய two sides அவங்க கொடுத்திருந்த, அதில் included angleயும் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, அங்க நம்ம law of sines use பண்ண முடியாது. An interesting geometric consequence of the law of sines is that the largest side of any triangle is opposite to the largest angle. So angles, this is a triangle you say. இப்போ இந்த ஆங்கிளையும் இந்த சைடையும் நம்ம கம்பேர் பண்ணலாம். So angle பெருசாக ஆக, when the angle becomes greater and greater, the side also will become greater. So angle விரிவடையுது அப்படின்னா இந்த opposite sideும் விரிவடையும். So that is what they have said, that the largest side of any triangle is opposite to the largest angle. Thank you, children.